ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்றைக்கி பழப்பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு நீங்களே ஹெல்த்தியாக ஈஸியாக வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். இது செய்கிறதுக்கு குறைவான டைம் தான் ஆகும். 10 மினிட்ஸில் டீ போடுற டைமில் நம்ம செய்துட்டு வந்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் மறக்காமல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 1.5 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். 6 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒன்ஸ் கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் சோடா உப்பு கூட வேணுமெனா ஆட் பண்ணிக்கலாம். நான் சோடா உப்பு எதுவும் ஆட் பண்ணலை. இனி கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாட்டர் ஆட் பண்ணணும். நிறைய ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு கரெக்டான பக்குவம் வராது. இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஒரு ஸ்பூன் விட்டு இப்படி பாருங்கள், மாவு நல்லா ஸ்பூனில் கோட்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பழத்தை நம்ம டிப் பண்ணி போடும்போதும் கரெக்டாக மாவு எல்லா இடமும் அது ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும் நமக்கு. நான் 4 பனானா எடுத்திருக்கேன். அதை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஆயில் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொன்றா டிப் பண்ணி இந்த மாதிரி ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆயிலில் நம்ம சேர்த்துக்கலாம். டீ கடையில் கிடைக்கிற மாதிரி உப்பெல்லாம் வேணும்னா நம்ம கண்டிப்பாக சோடா உப்பு ஆட் பண்ணணும். நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செய்து கொடுக்கணும்னா கண்டிப்பாக சோடா உப்பு ஆட் பண்ணக்கூடாது. நம்ம வீட்டில் இது மாதிரியே செய்து கொடுக்கலாம். இது கடலை மாவுலேயே நம்ம செய்யலாம். நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது மைதா மாவு தான். 2 பக்கமும் டர்ன் பண்ணி 2 பக்கமும் ஈவனாக வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி மீதி இருக்க பழத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்கு மிகவும் குறைவான டைம் தான் ஆகும். ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு நீங்களும் இது மாதிரி ஹெல்த்தியாக செய்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா என்னோட சேனலில் சென்சி கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.